வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்த கீரையில இருந்து மலையில சறுக்கி விளையாடின யானை வரைக்கும், வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்த முதலில இருந்து வாஷிங் மிஷின்ல வந்து சர்ப்ரைஸ் கொடுத்த பாம்பு வரைக்கும் வெள்ளத்துல மாட்டி தவிச்ச விலங்குகளை பத்தி இந்த வீடியோ முழுக்கவே பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. பெஞ்ச மலையில இங்க பாருங்க, காட்டுக்குள்ள இருக்கிறதுங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ஊருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்குதுங்க. இவரு ஊருக்குள்ள என்ட்ரி ஆனது மட்டும் இல்லாம ஜாலியா இப்படி கிரவுண்ட்ல வாக்கிங் வேற போயிட்டு இருக்காரு. குளிச்சா ஆத்துல தான் குளிக்கணும்னு கிளம்பி வந்தாரு இவரு. அப்படி வந்தவரு இப்படி ஆத்துல நிறைய தண்ணி இருக்கிறதா பார்த்ததும் சந்தோஷத்துல பாருங்க எப்படி தண்ணிக்குள்ள ஜாலியா இறங்கிட்டாரா. எப்படா மழை வரும் நம்ம விளையாடலான்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பான் போல இந்த பையன். மழை வந்ததும் இப்படி ஜாலியா சறுக்கி விளையாட ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்திருக்க மாதிரி இருக்கேன்னு இவர் வந்து வீட்டு கதவை திறந்தா இவர் எதிர்பார்க்காத மாதிரி இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவே இந்த கெஸ்ட் இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. இங்க இவரா பாருங்க, வட சென்னையில வர்ற ராஜன் கேரக்டர் மாதிரி என்ன மாசா இப்படி போட்ல நின்னுட்டு வராரா. இப்படி போட்ல கிளம்பி அப்படி எங்க போயிட்டு இருக்காருன்னு தான் தெரியல. ஒருவேளை இவருக்கு ஆண்ட்ரியா மாதிரி ஆள் இருந்து அந்த ஆளை தான் தேடிக்கிட்டு இப்படி மாசா போயிட்டு இருக்காரோ என்னவோ. திடீர்னு வந்த மழை வெள்ளத்துல பாவம் இந்த பையன் இப்படி வந்து தனியா சிக்கிட்டான். எப்படியாவது இந்த வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு போயிடணும்னு வழி தெரியாம இந்த தண்ணியில கடந்து போராடிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா தட்டு தடுமாறி வழிய கண்டுபிடிச்சிட்டான். இனி தப்பிச்சிடுவான். மழைக்காலம் வந்தாலே போதும் இப்படி கெஸ்டுங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து பாருங்க எப்படி ஒன்னும் தெரியாத மாதிரி உக்காந்துட்டு இருக்காரா. மழை வந்ததுமே இங்க ஒருத்தரா பாருங்க, காட்டுக்கு போக வேண்டியவரு இப்படி வழி மாறி ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காரு. இந்த வெள்ளத்துல பாவம் இவருக்கு எது ஊரு எது காடுன்னே வித்தியாசம் தெரியாம போயிட்டு இருக்கு. காட்டுக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியாம இப்படி ரொம்ப நேரமா தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டே இருக்காரு. ஃப்ரெண்டோட வீடு இங்கதான் இருக்குன்னு சொல்லி வர சொன்னா, ஆனா எந்த வீடுன்னு தான் தெரியல. அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கேம். இது ஒரு விலங்கோட பேர், அது என்ன விலங்குன்னு 5 செகண்ட்ல கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றவங்களோட பதில இன்னைக்கு வீடியோல நான் பின் பண்றேன். நல்லா யோசிச்சு கரெக்டான பதிலா சொல்லுங்க. யாருக்கிட்டையாவது அட்ரஸ் கேட்கலான்னு பார்த்தா ஊருக்குள்ள வேற ஒரு பையனையும் காணோம். இங்க ஒருத்தரோட என்ட்ரியை பாருங்க. நீச்சல் தெரியாத இவரு இந்த தண்ணியில எப்படிடா போறதுன்னு யோசிச்சு இப்படி அவரு சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு போட்டை ரெடி பண்ணி ஜாக் ஸ்பேரோ மாதிரி போயிட்டு இருக்காரு. நீச்சல் வேற தெரியாது, போட்டு கவுந்துட கூடாதுன்னு பாவம் இப்படி மரண பீதியில போயிட்டு இருக்காரு. மழை வந்து இப்படி சுத்தி தண்ணி தேங்கி இங்க நம்ம பையனோட காலை கட்டி போட்டு இருக்கே. இங்க தண்ணி மட்டும் தேங்கலன்னா எத்தனை ஊருக்கு போயிருப்பான், அவனோட எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டா பார்த்திருப்பான். ஆனா இப்படி தண்ணி தேங்கி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட பார்க்க முடியாம இப்படி இவனை ஒரே இடத்துல முடக்கி போட்டுருச்சு. மழையில நனைஞ்சா இவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்னு இவரோட அறிவாளித்தனத்தை பாருங்க. இப்படி சொட்டர் போட்டு வந்து புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்காரு. மழை வந்தா பசிக்காதா, மழை வந்துடுச்சுன்னு என்ன சாப்பிடாமையா இருக்க முடியும்னு பசி தாங்காம இப்படி மழையிலே ரெயின் கோட் போட்டு புல்லு மேயறதுக்கு கிளம்பி வந்துட்டாரு. இருந்தாலும் நம்ம சாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இங்க காக்கா குருவி எதுவும் வராம பாத்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போனதுக்கு சும்மா இப்படி மிலிட்டரி ஆபீசர் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. கூட இப்படி இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற. இவங்கள தாண்டி மொட்டை மாடியில காய போட்டதா ஒரு காக்காவும் வந்து தூக்கிட்டு போக முடியாது. என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்களா?
இப்ப பாருங்க, நானும் சேர் மேல ஏறி உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு எதுவும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நானே சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு இவங்களுக்கு ஈக்குவலா நம்ம பையனும் ஒரு சேரை போட்டு அது மேல இப்படி ஏறி உக்காந்துட்டான். இந்த வயசுல நல்லா விளையாடுனாதான் இந்த பசங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும்னு இப்படி தூக்கிட்டு வந்து சறுக்கி விட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இவங்களுக்கு இன்னும் எத்தனை வயசானாலும் இவங்களுக்கு முட்டி வலி உடம்பு வலி மாதிரி இவங்க உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. இப்ப சறுக்குன சறுக்குக்கே இவங்க உடம்பு ஃபுல்லா சும்மா ஹெல்த்தி ஆயிட்டு இருக்கும். இங்க ஒரு இடத்துல பயங்கரமா மழை வந்துட்டு இருக்க, இந்த மலையில இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு இந்த குட்டி பையனா பாருங்க மேல ஏறி போயிடணும்னு கடந்து எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கான். இத பார்த்துட்டு யாராவது வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். இந்த மழை வெள்ளம் வந்து மனுஷங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னு பார்த்தா இந்த வெள்ளத்துல மாட்டி இப்படி நாயில இருந்து விலங்குகளும் மனுஷங்களை விட மோசமா பாருங்க எப்படி பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுங்களா. இப்படி தண்ணியில மாட்டிக்கிட்டு பாவம் இந்த நாய் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு இப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நாள் தான் இந்த வெள்ளத்துக்கு பயந்துட்டு வீட்லயே இருக்கிறதுன்னு இங்க இந்த பையனா பாருங்க இப்படி தண்ணியிலேயே வாக்கிங் கிளம்பி வந்துட்டு இருக்கான். வாக்கிங் வந்தது மட்டும் இல்லாம இப்படி இந்த தண்ணிலே குளிச்சுட்டான். இங்க ரோட்ல போயிட்டு இருந்த இந்த பையன் ரோட்லயே வச்சு இப்படி தன்னோட வாழ்க்கை துணைய பார்த்துட்டான். அப்படி பார்த்ததும் எப்படியாவது ஒண்ணு சேர்ந்துடலாம்னு நினைச்சா இவங்க அதுக்கு விட மாட்டேன்றாங்களே. உண்மையான காதல்னாவே இப்படிதான், இந்த உலகம் ஒண்ணு சேரவே விடாது. இப்படி ஒரு வாழ்க்கை எலான் மஸ்குக்கும் அம்பானிக்கும் கூட அமையாது. எந்த ஒரு கவலையும் இல்லாம மாட்டு வண்டியில இப்படி ஜம்முன்னு படுத்துக்கிட்டே போறாரு. பயங்கர சோம்பேறியா இருக்கவங்கள பார்த்து எருமா மாடு மாதிரி இருக்கேன்னு திட்டுவாங்க. அது ஏன் திட்டுறாங்கன்னு இப்பதான் புரியுது. மதியம் 1 மணி ஆகியும் கட்டில விட்டு எல்லாமே இப்படி படுத்தவன் படுத்த மாதிரியே இருக்கான். இங்க வெள்ளத்துல மாட்டி இருந்த இந்த பையனை நல்ல வேலையா இப்படி தூக்கி போட்ல வச்சு காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி இந்த வெள்ளத்துல பல பேர் சிக்கி தவிக்க, அப்படி சிக்கி தவிச்சவங்களை இங்க நிறைய பேர் பாருங்க இப்படி ஒரு நல்ல உள்ளத்தோட வந்து காப்பாத்தவும் செய்யறாங்க. விளையாட எங்கேயுமே இடம் கிடைக்கல போல இந்த 2 பேருக்கும். அதான் வந்து இப்படி ஜாலியா இவரு மேல ஏறி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அடே, அவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா? எத்தனை ஜல்லிக்கட்டுல போய் எத்தனை பேரை முட்டி இருக்காருன்னாவது தெரியுமாடா? அப்பேற்பட்ட ஆள்கிட்டயா வந்து நீங்க எல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க? அவரு மட்டும் எழுந்தாருன்னா நீங்க எல்லாம் காலிடா. அடா பாவீங்களா, எவன் பார்த்த வேலைடா இது? நீ ஒரு சிவனேன்னு புல்லு மேஞ்சிட்டு இருந்த இந்த மாட்டை பிடிச்சு இப்படி பயங்கரமா பெயிண்ட் அடிச்சு ஒரு காதல் சின்னமா மாத்தி வச்சிருக்கானுங்க. அச்சோ, இவரு பயங்கரமானவராச்சு. இவரு எப்படி இந்த ஊருக்குள்ள வந்தாருன்னு தெரியல. இவருகிட்ட யாராவது மாட்டினா அவ்வளவுதான், மாட்டினவங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாரு. அவராவது பரவாயில்ல, அவரை விட இவரு பயங்கர டேஞ்சரான ஆளு. பாருங்க, தண்ணிக்குள்ள இருந்து எப்படி ஒளிஞ்சு நின்னு பாக்குறாரா. இனி மழை வந்து இப்படி எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்தா கொஞ்சம் பார்த்துதான் போகணும். இல்லன்னா இப்படி யாராவது ஒளிஞ்சிருந்து நம்மள சம்பவம் பண்ணிடுவாங்க. நல்ல வேலை இவர் எதுவும் சம்பவம் பண்றதுக்கு முன்னாடி இப்படி புடிச்சிட்டாங்க. மழை காலத்துல பல பாம்புங்க இப்படி தண்ணியில தான் சுத்திட்டு இருக்குதுங்க. இதுக்கப்புறம் மழை வந்து எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்தா கொஞ்சம் பார்த்துதான் காலை வைக்கணும். இல்லன்னா எங்க இருந்து எந்த பாம்பு வந்து நம்மள போடும்னே தெரியாது. இங்க கொற்ற மலையிலயும் நம்ம பையனுக்கு கொழுப்பாடங்கள பாருங்க. இப்படி பக்கத்து வீட்டுல என்ன பேசுறாங்கன்னு வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். மழை வந்து வெள்ளம் வந்துடுச்சுன்ற கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை போக்க இப்படி வந்து ஒட்டு கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிறான். வர வர இவங்களுக்கு டிராபிக் ரூல்ஸே தெரிய மாட்டேன்னுது பாருங்க. இப்படி திடீர்னு வந்து ரோட கிராஸ் பண்றாங்க.
ஒரு ரோட எப்படி கிராஸ் பண்ணணும்னே தெரிய மாட்டேனுது இவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இவங்களை உட்கார வச்சு ரோட எப்படி கிராஸ் பண்ணணும்னு கிளாஸ் எடுக்கணும். இங்க ஒரு ஊருக்குள்ள மழை வந்ததும் வந்துச்சு. அதனால ரோட்ல பாருங்க இப்படி பயங்கர டிராபிக் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட போறாங்க உள்ள தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க? எங்கடா போறாங்க? இந்த வழியா ஒரு வண்டி போக முடியல. எல்லாரும் இப்படி ரோட்லயே சுத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் டிராபிக் ரூல்ஸ் தெரியுமா தெரியாதானே தெரியல. மழைக்காலம் வந்தாலே இதே தொல்லைதான். மொத்தமா வந்து இப்படி ரோட்ல குவிஞ்சிடுறாங்க. நிம்மதியா வண்டி ஓட்டவே விட மாட்டேன்றாங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.